நேற்று வந்து உசிலம்பட்டி சட்டமன்றத்துக்கு உட்பட்ட பேரையூர் பகுதியில் தாலுக்காவில் 4 பேர் வந்து மின்னல் தாக்கி பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதில் 3 பேர் அங்கேயே மரணமடைந்தனர். அவங்களுக்கு வந்து 4 லட்சம் ரூபாய் வந்து நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ அதற்கான காசோலைகள் தயாராக இருக்குது. மீதி ஒருத்தர் வந்து இங்கே உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்க. அவங்கள இப்போ பார்த்துட்டு அவங்களுக்கு ஆறுதல் கூட்டு போயிருக்கோம். மீதி 3 பேர் இறந்தவங்களுக்கு வந்து அவங்களுடைய வீடுகளுக்கு சென்று ஆறுதல் கூறி அறிவிக்கப்பட்ட நிவாரண தொகை 4 லட்சம் ரூபாயை ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கறதுக்கான பணிகள் இருக்கும். வேற ஏதாவது கேள்வி இருக்கு? இல்ல, நடவடிக்கை நிறைய டிரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கு, நடவடிக்கை எடுத்திருக்கோம். அது இல்லாமல் நேற்று கடந்த 2 நாட்களாக அனைத்து பகுதியிலும் மின்சார ஊழியர்கள் வந்து 24 மணி நேரம் சுழன்று இரவு முழுவதும் வந்து சி லெவல் ஆபீசர்ஸ் எல்லாருமே வந்து இரவு பணிகள்லாம் ஈடுபட்டு இப்போ 2 நாட்களாக மின்வெட்டு எல்லா இடத்துலையும் குறைஞ்சிருக்கு. எங்கெங்கெல்லாம் ஃபால்ட்டுனால வந்தது, எங்கேயுமே மின் தட்டுப்பாடு நமக்கு இல்லை. எங்கெங்கெல்லாம் ஃபால்ட்டுனால வந்துச்சோ அதெல்லாம் சரி பண்ற பணிகள் இருக்கு. எல்லா இடத்துலையும் நம்ம சொன்ன மாதிரி 7 மொபைல் குழுக்கள் அமைக்கப்பட்டிருந்தது. இதை அதை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான பணிகளை நேற்று முடக்கி விட்டுள்ளோம். விரைவில் அந்த 7 வந்து அதிகரிச்சு எல்லா இடத்துலையும் இதே மாதிரி மொபைல் கண்காணிப்புகள் இருக்கும். கஸ்டமர் சர்வீஸ்ல ஏதாவது நம்ம கால் சென்டருக்கு போன் பண்ணி வரதுடைய கால்ஸோடைய அப்டேட்ஸும் வந்து வர ஒவ்வொரு இடத்துலையும் அந்த நபர்களுக்கும் தெரிவிக்கப்படும். அது இல்லாமல் சோசியல் மீடியாலையும் வந்து இந்த இடத்துல ஃபால்ட் இருந்துச்சு, மேஜர் அவுட்டேஜ்லாம் எதனால் அவுட்டேஜ் என்னன்னு சொல்லி அதுக்கான தெளிவான விளக்கங்களை கொடுக்கறதுக்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கு. விரைவில் அதுவும் செய்யப்படும். ஏன்னா வெளியில வர நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சியில் ஒரு இடத்துல சொல்லியிருந்தாங்க அவுட்டேஜ்னு சொல்லி ஒரு செய்தி நிறுவனத்தில் போட்டிருந்தாங்க. ஆனா அவங்க 9:45 போட்டிருக்காங்க. ஆனா 9:30 மணிக்கெல்லாம் சரி செய்யப்பட்டு அதற்கான படங்களும் வந்து அங்க வந்து அந்த அவங்க குரூப்ல பகிர்ந்திருந்தாங்க. ஸோ அதை நேரத்தை எடுத்து நாங்கள் பகிர்ந்திருந்தோம். ஸோ அது மாதிரியான தகவல்கள் வந்து நிறைய இடத்துல தவறாக பகிரப்படுது. ஒரு நாளுக்கு முன்னாடி இருக்கிற தகவல்கள் வந்து இப்போ கள்ளக்குறிச்சியில் கரண்ட் இல்லையா அப்படின்னு சொல்றோன்னே அதை எல்லாரும் எடுத்து நேற்று சாயந்தரம் வரைக்கும் அதை எல்லாரும் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அதை ரெஸ்பாண்ட் பண்றதுக்கான வேலைகளை செஞ்சோம். ஸோ நிறைய இடத்துல துரிதமாக செயல்பட்டு மின்சார ஊழியர் துரிதமாக செயல்பட்டு அதற்கான அந்த ஃபால்ட்டை ரெக்டிஃபை பண்ற பணியில் இருக்காங்க. அதை பொதுவாக அப்டேட் பண்றது, அதாவது மக்களுக்கு தெரிவிக்கும் பணிகளை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு கால் சென்டர்ஸ்ல அந்த அவுட்டேஜஸ் எல்லாம் வந்து கஸ்டமர் கேர் மூலியமாக சோசியல் மீடியாவில் ப்ராப்பரா அப்டேட் பண்ற வேலைகளை இன்னும் ஒரு சில நாட்கள் வந்து ப்ராப்பரா அப்டேட் பண்ற பணிகளை அவங்களுக்கான பயிற்சிகளையும் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் எந்தெந்த அவுட்டேஜ் இப்போ நீங்க தமிழகம் முழுவதும் எவ்வளவு அவுட்டேஜ் இருக்கு, அதுல எந்தெந்த இடத்துல எதனால ஃபால்ட்னு சொல்லி அறிவிக்கும் பணிகளையும் நாங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறோம். இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் தான் அதுக்கான கணக்கீடு பணிகள் ஏற்படும். ஏன்னா நம்ம திரும்ப சொல்லிட்டே இருக்கோம், 1,40,000 பேர் பணியாற்ற வேண்டிய இடத்துல 70,000 பேர் தான் பணியாற்றிட்டு வராங்க. ஸோ அதற்கான கணக்கீடு பயில் எங்கெங்க முதல்ல ஃபில் பண்ணணும், எல்லா இடத்துலையும் ஃபில் பண்றதுக்கு உடனே ஃபில் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்காது. எங்கெங்கெல்லாம் அர்ஜென்ட்டா இமிடியேட்டா அட்ரஸ் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம கணக்கீடும் பணிகள் நடந்துட்டு இருக்கு. பட்ஜெட்டுக்கு அப்புறம் தான் அதுக்கான பணிகளை முடுக்கிடப்படும். எங்கெங்கெல்லாம் இப்போ ஏற்கனவே கால்ஃபர் பண்ணப்பட்டு பெண்டிங்ல இருக்கிறதெல்லாம் உடனே முடிக்க சொல்லியிருக்கு. ஏற்கனவே கால்ஃபர் பண்ணப்பட்டு எங்கெங்கெல்லாம் பெண்டிங்ல இருக்கிறதெல்லாம் நம்ம உடனே முடிக்கப்பட்டிருக்கு. தேவையான அளவு உடனடியாக அனைத்தும் போர்க்கால அடிப்படையில் சீர் செய்வதான பணிகள் தான் நடந்துட்டு வருது. தமிழக பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் மின்வெட்டை குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, செந்தில் பாலாஜி வரும்போது அணிலால மின் தடைஞ்சினாரு. இப்போ வந்திருக்க அமைச்சர் வந்து இல்ல, பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிறவங்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. அவங்களுக்கு தமிழகத்தை பத்தி பேசுறதுக்கான அருகதையும் இல்லை. முற்றிலுமாக தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு கட்சியை பத்தி அவங்க சொல்ற விமர்சனத்தை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு இடத்துல ஸ்பெசிபிக்கா இந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம பேசலாம். எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்மள வெளியிட்டு இருக்கிறோம். ஸோ அவங்க வந்து பொதுவாக அவங்களோட இருப்பை காட்டுக்கொள்வதற்காக ஒரு சில கட்சிகள் ஏதாவது பேசுவாங்க. அதற்கு நம்ம பதிலளிக்க வேண்டாம். ஆக்கப்பூர்வமாக எந்த இடத்துல ஸ்பெசிபிக்கா எந்த இடத்துல மின்வெட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அதை சரி செய்யும் பணிகளை கண்டிப்பா மின்சார துரித காலமாக செஞ்சுட்டு வராங்க. அதை சீர் செய்யும் பணிகள் தான் அதை சீர் செய்யும் பணிகள் தான் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. எங்கெங்கெல்லாம் எதனால ஃபால்ட் இருக்கு, அந்த ஃபால்ட்ல ஏன் சரி செய்யல, அதெல்லாம் கணக்கீடு பணிகள் ஒவ்வொரு நாளும் சீஃப் சி லெவல்லையும் எஸ்சி லெவலில் இருக்க ஆபீசர்ஸ் எல்லாமே வந்து இரவு பணிகள் வரைக்கும் ரோந்திருக்காங்க. எல்லாரும் வந்து மூத்தவர்கள் சீனியர்ஸ் அவங்களும் வந்து இரவு பணிகள் எல்லாம் ரோந்தில் இருக்காங்க. எதனால இந்த மெத்தனம் இருக்கு, என்ன அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் கேட்கப்பட்டு வருகிறது. கண்டிப்பா யாராவது தூண்டுதலின் பேரில் இருக்கிற எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டோமோ அதெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பிரதமர் முதல்வர் சந்திப்பு ஒரு சம்பிரதாயமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழிசை சொல்றாங்க. இந்த சந்திப்புல அபிஷியல் சந்திப்பை தவிர்த்து வேற எதுவும் இல்லை.
பிரதமரும் எங்கள் தமிழக முதல்வருடைய சந்திப்பு, தமிழக முதல்வர் தமிழக மக்களுக்கு தேவையானவற்றை தெரிவிக்கவும், தமிழக மக்களுக்கு உடனடியாக என்ன தேவை, தமிழக மக்களுக்கு தேவையான நிதி ஆதாரங்கள் இதை பற்றி தெரிவிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த சந்திப்பை தவிர்த்து இது ரொம்ப பியூர்லி ஒன்லி அபிஷியல் சந்திப்பு மட்டும்தான். அதை தவிர்த்து வேற எந்த விதத்திலும் சந்திக்க வேண்டிய தேவையும் இல்லை. ஜெயக்குடி சந்திச்ச எஸ்பி வேலுமணி டீம் வந்து அதிமுகவோட ஒரு இரு அணிகளும் ஒன்னாயிட்டாங்க. இல்ல, அவங்களுடைய தனிப்பட்ட கட்சி விவகாரத்தை பற்றி பேசுவதற்கு மற்ற யாருக்கும் அந்த உரிமை இல்லை. இல்ல, எங்களுடைய தலைவர், பெரும்பாலான கட்சி தலைவர்கள் எல்லாம் வந்து சந்திச்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய உட்கட்சி விவகாரங்களை பற்றி பேசுறதுக்கான உரிமை எங்களுக்கு இல்லை. யாரும் ஏற்படுத்தவில்லை. சரி, அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனைகள் வந்து அவங்களே அதை அறிவிச்சு, அது சபாநாயகரை சந்திச்சு எல்லாம் வெளியில வந்த பிறகுதான் அது வந்து அவங்களோட உட்கட்சி விவகாரம், உட்கட்சி பிரச்சனைகள் அதை பற்றி இதுவரைக்கும் பேசுவதற்கு மற்றவர்களுக்கும் யாருக்கும் உரிமை இல்லை. அவங்க கட்சியில் இருக்கவங்க அதுல சம்பந்தப்பட்ட தலைவர்கள் பேசலாம், வெளியிலிருந்து நாங்கள் பேசுவது சரியா இருக்காது. இல்ல, அதுக்கு அது அவர்களுக்குள்ள பிளவுகள், அவங்களுக்குள்ள அவங்களே பொதுவா வந்து பிரஸ்லேயே சொல்லியிருக்காங்க எதனால பிளவுகள். திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்கள், அதான் முக்கியமாக அவங்க வச்ச குற்றச்சாட்டு. நான் நீங்க கேட்டதுனால சொல்றேன், திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தால் எத்தனை அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வாங்க, எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொண்டு பயணிப்பார்கள். ஸோ அதுல உள்ள பிரச்சனை தான் இது எல்லாத்துக்கும் காரணம். இப்போ அவர்களுக்குள்ள என்ன மாதிரியான முடிவுகள் எட்டப்பட்டிருக்குன்னு தெரியல. பட் பிரச்சனை வந்தது திமுகவும் திரு எடப்பாடி அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் 3 பேரும் சேர்ந்து கள்ளத்தனமாக கொள்ளைப்புறம் போல வழியாக ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்கள். அதுதான் எல்லாரும் வச்ச குற்றச்சாட்டு. எடப்பாடி, ஸ்டாலின், உதயநிதி 3 பேரும் சேர்ந்து ஏதோ ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்கள், திமுகவும் அதிமுகவும் சேர்ந்துன்னு வச்ச குற்றச்சாட்டு தான் இங்க வந்தது. ஸோ அவர்கள் 3 பேரும் செய்த தவறுக்கான இதை தான் அவங்க பிராயச்சித்தை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவர்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். மேகதாது விவகாரத்தில் தெளிவா திரும்பவும் சொல்லிடுறோம். அதாவது டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்றதுக்கு மட்டும்தான் அந்த மனு வந்து தாக்கல் செய்யப்பட்டது. எந்த விவகாரத்திலும் முதல்வர் வந்து நம்மளுடைய தமிழக முதல்வர் மேகதாது அணை கட்டுவதற்கான எந்த முயற்சியிலும் கண்டிப்பாக அனைத்து தடைகளும் அதை நிறுத்துவதற்கான அனைத்து வேலையும் சட்டப்பூர்வ வேலைகள் முடக்கிவிடப்பட்டுள்ளது. இல்ல, அதுக்கான அனைத்து வேலையும் முடக்கிவிடப்பட்டது. இப்ப வெக்கேஷன் போட்டிருக்கு, எல்லா பணிகளும் துரிதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தேசிய பசுமை தீர்ப்பாயம் நேஷனல் கிரீன்ல வந்து நம்ம ஃபைல் பண்றதுக்கும் எல்லா கிரீன் ட்ரிபியூனல்ல எல்லாத்தையும் ஃபைல் பண்றதுக்கான வேலைகள் துவங்கப்பட்டுள்ளது. கண்டிப்பா விரைவில் அனைத்தும் செய்யப்படும். ஏன்னா அது முக்கியமான இல்ல, அது அவங்களுடைய தனிப்பட்ட முடிவு. அதை பத்தி இப்ப கருத்து சொல்ல